பாலமே கட்டாமல் $3.5 லட்சம் பணத்தை ஊழல் செய்திருக்கிறது ஒரு கும்பல். இதன் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். வித்யா, ஒரு $3.5 லட்சம் போட்டு உகாண்டாவில் ஒரு மிகப்பெரிய பாலத்தை கட்டியிருக்காங்க. பரவாயில்லப்பா, போக்குவரத்துக்கு உதவுன்னு கட்டியிருப்பாங்க. ஆமா, அந்த பாலத்தை பாக்குறியா நீ? The water that which comes from this side is taken and poured in the other one. என்ன அருண், $3 லட்சம் ஏதோ பாலெல்லாம் கட்டியிருக்காங்கன்னா அப்படி இப்படின்னு பிரம்மாண்டமா இருக்கும்னு நானும் நினைச்சேன். பார்த்தா அங்க பாலத்தையும் காணும், ஒன்னுத்தையும் காணும். எல்லாரும் வந்து கீழே குனிஞ்சு ஏதோ தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்க கீழே குனிஞ்சு தேடுறாங்கல்ல, ஆமா அதுதான் பாலம். பாலம் $3 லட்சம் சொன்னேன். அதை எப்படி கீழே குனிஞ்சு தேட முடியும்? அதுக்குள்ளதாமா இருக்கு அந்த பாலமே. எனக்கு ஒன்றும் புரியலையே. புரியலையா? நம்ம ஊர்ல கிணத்த காணோம்னு ஒரு டைலாக் வரும்ல, கிணறே கட்டாம கிணறே நோண்டாம கிணத்த காணோம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இவங்களும் பாலமே கட்டாம பாலம் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $3.5 லட்சம் வந்து ஏமாத்திருக்காங்க. யார் அது ஏமாத்துனது? உகாண்டாவில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் தான். இது எப்படி அம்பலமாச்சு அப்படின்னா, உகாண்டாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல ஒருத்தங்க தான் ஜஸ்டின் நமிரி. சரி, இந்த பெண் அமைச்சர் உட்பட பல்வேறு அமைச்சர்களும் அவங்களோட நாட்டில் நடக்கக்கூடிய திட்டங்கள்லாம் கரெக்டாக செயல்படுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, ஆய்வுக்கு போயிருக்காங்க ஒவ்வொரு ஏரியாவா. ஆமா ஆமா, அமைச்சர்கள் எல்லாரும் போறதுதான். நம்ம நாடு எப்படி இருக்கு, நம்ம தெரு எப்படி இருக்கு, ஊர் எப்படி இருக்குன்னுலாம் இன்ஸ்பெக்ஷன் போவாங்க. சரி, அதே மாதிரி தான் இவங்களும் வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. அதுலேயும் இந்த ஜஸ்டின் நெமரின்னு இருக்காங்க இல்லையா அமைச்சர், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு போயிருக்காங்க. அந்த ஏரியாவில் ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. அதில் அதாவது பட்ஜெட் ஒதுக்குவாங்க இல்லையா, அதில் வந்து பாலம் கட்டுறதுக்கு $3.5 லட்சம் வந்து செலவாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் அதான் இருந்திருக்கு. சரி, இந்த பாலத்தை நம்ம போய் செக் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீமை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. போய் இறங்கினதுக்கு அப்புறம் எங்கெங்க பாலத்தையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருக்காங்க. மேடம், பாலம் தோருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே காமிச்சிருக்காங்க. ஓ, இதை கட்டுறதுக்கு $3.5 லட்சம் என்னங்க சொல்றீங்க? ஒரே ஒரு டிப்பர் மண் எடுத்துட்டு வந்து இங்க கொட்டிட்டு அதை போய் நீங்க $3.5 லட்சம் செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்களா? என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே பயம். இந்த கான்ட்ராக்டர் யாரு, இதுக்கு அந்த ஆர்டர் எடுத்தது யாரு, எல்லாரும் இப்போ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. கான்ட்ராக்டர்லாம் கூப்பிட்டு வந்து அவங்கள பார்த்து கேட்கும்போது, இது என்னது, உங்களுக்கு $3.5 லட்சம் கொடுத்தோம், அதை வச்சு எவ்வளோ பிரம்மாண்டமான பாலம் கட்டலாம் நீங்க, இது என்ன கட்டி வச்சிருக்கீங்க, விளையாட்டு சொப்பு ஜாமான், அந்த குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு விஷயத்த கட்டி வச்சிருக்கீங்க, இது மேல என்ன கார் போகுமா, பஸ் போகுமா, லாரி போகுமா, ஒரு சைக்கிள் தான் போகும் போல, அதுக்கே தாங்காது இந்த பாலம், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, எவ்வளவு ஊழல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சி ரைடு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து எடுத்து இணையத்தில் போடவும் அது ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஜஸ்டின் நெமரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இது தொடர்பாக ஆக்ஷன் எடுத்து அந்த பாலம் கட்டினவங்க யார் யாரு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டோட்டலா இருக்கும்ல ஓவரா மொத்த கூட்டத்தையும் உள்ள எடுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. ஓ, அரெஸ்டே பண்ணிட்டாங்களா? ஆமா, அவங்கள ஸ்பாட்லயே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணி, அது மட்டும் இல்லாம மற்ற அமைச்சர்கள்லாம் போனாங்கல்ல, அந்த அமைச்சர்களும் சில வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க. ஓ, அவங்க என்ன பண்ணாங்க? என்னன்னா அவங்க வந்து ரோடு போடுற கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் விசாரணை பண்ணிருக்காங்க. பார்த்தா ரோடே அந்த ஊருக்கு போடல. ஓ, ரோடே இல்ல, ஆனா காசு மட்டும் வாங்கிட்டாங்க. ஆமா, ரோடே இல்ல, குண்டும் குழியுமா இருக்கு, காசு ஆட்டைய போட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒவ்வொரு செயல்பாடுக்கும் $பல லட்சம் வந்து அந்த கான்ட்ராக்டர் கும்பல் வந்து ஆட்டைய போட்டிருக்கு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது தொடர்பா அவங்க எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் அதுல குறைகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் அந்த பாலத்தை கட்டுறதுக்கும் ரோடுகளை போடுறதுக்கும் அமைச்சர்கள் வந்து நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க. அவங்க மேல இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், விசாரணை செஞ்சு அவங்கள வந்து இன்னும் அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணாங்க, இது மாதிரி என்னென்னலாம் இன்னும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தீவிரமாக விசாரிச்சுட்டு வராங்க. ஊழல்ல நான் நிறைய மாதிரியான ஊழல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்காரோம். ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதில் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சுப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே தான் அருண் எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ பெரிய அமௌண்ட் அவங்க எடுத்திருக்காங்க. கேட்கவே பதறுது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.